வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் 50-60 வயதுகளில் கூட நம்மளுடைய எலும்புகளை பலம் பெற வைத்துக் கொள்ளணும். இளைஞர்களாக இருக்கக்கூடிய நமக்குமே எலும்புகள் பலமாக இருக்கணும்னா நம்ம என்னென்ன மாதிரியான ஆரோக்கியமான உணவுகள் எடுத்துக்கொள்ளணும், என்னென்ன மாதிரியான வாழ்க்கை நடைமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் அப்படின்றத பார்க்க போகிறோம். குறிப்பாக எலும்புகளை பலவீனப்படுத்தக்கூடிய உணவுகள் என்னென்ன அப்படின்றதையும் நம்ம இந்த வீடியோவுடைய இறுதியில் தெரிஞ்சு கொள்ள போகிறோம். நம்ம அமர்ந்திருக்கக்கூடிய நிலையை மாற்றும் பொழுது, காலையில் எழுந்திருக்கும் பொழுது, நீண்ட நேரம் நடந்ததுக்கப்புறம், நீண்ட நேரம் வேலை செஞ்சதுக்கப்புறம் மூட்டுகளில் அல்லது எலும்பு பிரதானமாக எங்கெங்கெல்லாம் இருக்கும் அங்கெல்லாம் குத்துவது போன்ற வலி நமக்கு தோன்றுது. குறிப்பாக நமக்கு வந்து இந்த முதுகு வலி, தோள்பட்டை வலி, இடுப்பு பகுதிகளில் இந்த மாதிரிலாம் அடிக்கடி வலி இருக்குன்னா எலும்புகள் நமக்கு ரொம்ப ரொம்ப வீக்காக இருக்குன்றது அர்த்தங்க. ஸோ இந்த எலும்புகள் வந்து பலவீனமாகும் போது என்ன ஆகும்னா, காயங்கள் நமக்கு ஏதாவது ஏற்பட்டுச்சுன்னா அந்த காயங்கள்லாம் ஆறுவதற்கு தாமதமாகும். அடிக்கடி எலும்புகள் வந்து சீக்கிரமே உடைந்து போகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் நமக்கு இருக்கும். இப்போ பலவீனமான எலும்புகள் எப்போதுமே நம்மளுடைய பேலன்ஸை வந்து தடுமாற தான் செய்யும். அப்போ எலும்புகளை உறுதியாக வைத்துக் கொள்வதற்கு என்னென்ன ஆரோக்கியமான உணவுகள் எடுத்துக்கொள்ளணும் விளக்கமாக பார்ப்போவாங்க. அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவல் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தாங்க. இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். கீரை வகைகள் நம்ம எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா நம்மளுடைய எலும்புகள் வந்து பலமாக இருக்குங்க. எலும்புகள் உறுதியாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பதற்கு உதவக்கூடிய ஊட்டச்சத்து கால்சியம்ங்க. அதனுடன் இணை ஊட்டச்சத்துக்களாக இருக்கக்கூடிய மெக்னீசியம் மற்றும் பொட்டாசியம் ஆகிய 2 முக்கிய மினரல்ஸ்களினுடைய தேக்கமும் நமக்கு வந்து எலும்புகள் பலமாக அடர்த்தியாக இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. மேலும் பல உணவுகளில் இல்லாத விட்டமின் கே மற்றும் ஃபோலேட் ஆகிய 2 சத்துக்களுமே எலும்புக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். இந்த அனைத்து சத்துக்களுமே எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிரீன் வெஜிடபிள்ஸ் அப்படின்னா இந்த பச்சை நிற காய்கறிகள் மற்றும் கீரைகள்லாம் அதிக அளவில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அல்கலைன் தன்மையை இந்த கீரை வகைகள், பச்சை இலை காய்கறிகள்லாம் கொண்டு இருக்கிறதால உடலில் இருக்கக்கூடிய pH உடைய அளவையுமே சரி பண்ணி நம்முடைய எலும்பு அடர்த்தியை சரியான அளவில் பாதுகாக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அப்போ தினமும் நம்ம வந்து பச்சை இலை காய்கறிகளை நம்மளுடைய உணவுகளில் எடுத்துக்கொள்ளணும். சமைத்தும் எடுத்துக்கலாம், இல்லைனா நீங்கள் மசித்து கடையலாக அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். காய்கறி வடிசாறு, வெஜிடபிள் சூப் மாதிரியும் எடுத்துக்கலாம். கீரைகள் வந்து சுழற்சி அடிப்படையில் வாரத்தில் ஒரு கீரை நீங்கள் வந்து மாற்றி மாற்றி சாப்பிடும் போது உங்களுடைய உடல் எலும்புகள் பலமாக இருக்கும். பால் மற்றும் பால் பொருட்கள் எடுத்துக்கொள்ளும் போது நம்மளுடைய எலும்புகள் பலமாக நமக்கு இருக்குங்க. இப்போ எலும்புகள் ஆரோக்கியம் அப்படின்னு சொன்னாலே கால்சியம் தான் அதனுடைய அடிப்படை ஊட்டச்சத்து அப்படின்றது நமக்கே ஞாபகம் வரும். ஸோ உடலில் கால்சியம் சத்து குறைபாடு நமக்கு ஏதாவது ஏற்பட்டுச்சுன்னா எலும்புகளுடைய அடர்த்தி குறைவதோடு மட்டும் இல்லாமல் எலும்புகள் பலவீனமாகி எளிதில் உடைஞ்சு போயிடும். இதனால தான் குழந்தைகளுக்கெல்லாம் அவங்க வளரக்கூடிய பருவத்தில் பால் அதிகமாக நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளை நம்ம கொடுக்குறோம். இப்போ அனைத்து வகையான பால் பொருட்கள், மில்க் ப்ராடக்ட்ஸ்லுமே கால்சியம் சத்து வந்து நிறைந்திருக்குங்க. பால், வெண்ணெய், தயிர், சீஸ், பன்னீர் அப்படின்னு உடலுக்கு தேவையான கால்சியம் சத்தை நம்ம பால் பொருட்கள் வந்து பெறலாம். பால் பொருட்கள்லாம் அலர்ஜி அப்படின்னு சொல்கிறவங்க தாவரங்களிலிருந்து பெறக்கூடிய பால் வகையின் மூலமாக தங்களுடைய உடலுக்கு தேவையான கால்சியம் சத்தை பெறலாம். ஸோ அந்த மாதிரி தாவரங்கள்லேருந்து கிடைக்கக்கூடிய பால் வகைக்கு பாதாம் பால் வந்து ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்கும். ஸோ பசும் பால் ஒத்துக்கலன்னா நீங்கள் பாதாம் பால் எடுத்துக்கலாம். எப்படி எடுத்துக்கிட்டாலுமே இந்த கால்சியம் சத்து உங்களுக்கு கிடைக்கப்பெற்று எலும்புகள் வந்து பலமாக உங்களுக்கு இருக்கும். கடல் உணவுகள், சீ ஃபுட்டு, ஃபிஷ்ஷு, இந்த மீனெல்லாம் இருக்குங்களே, இதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது உங்களுடைய எலும்புகள் வந்து பலமாக இருக்குங்க. கடல் உணவுகளில் பொதுவாக அதிக மினரல்ஸ்கள் இருக்கு. எலும்புகள் உறுதியாவதற்கு தேவையான விட்டமின் டி சத்து கடல் உணவுகளில் அதிகமாக இருக்கு. உங்களுடைய உடல் கால்சியம் சத்து உறிஞ்சுவதற்கு இந்த விட்டமின் டி அப்படின்ற சத்து ரொம்ப ரொம்ப வேணும். ஸோ அப்போ விட்டமின் டி தான் பல்வேறு விதமான எலும்புகளை பலப்படுத்தக்கூடிய ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சி எலும்புகளுக்கு உறுதியை கொடுக்குது. பல விதமான கடல் உணவுகள் மற்றும் மீன்களில் விட்டமின் டி சத்தோட கால்சியம், ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் எல்லாமே நிறைந்திருக்கு. இது எல்லாமே எலும்போட அடர்த்தி அதிகரித்து வயதாகக்கூடிய காலத்தில் ஆஸ்டியோபோரோசிஸ் உள்ளிட்ட பல விதமான எலும்பு தொடர்பான குறைபாடுகள் ஏற்படாமல் முன்னாடியே தடுக்கிறதுக்கும் உதவிகரமாக இருக்கு. இப்போ விட்டமின் டி சத்து நீங்கள் அந்த நான்வெஜ் ஃபுட்ஸில் வந்து கிடைக்குது, அப்போ வெஜ் ஃபுட்ஸில் எதுவுமே உங்களுக்கு இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து சைவ உணவு சாப்பிட்றீங்க அப்படின்னா இயற்கையாகவே விட்டமின் டி சத்தை சூரிய ஒளியின் மூலமாக உங்களால் பெற முடியும். மார்னிங் நீங்கள் வந்து சின்னதாக ஒரு வாக்கிங் போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய தோள்களிலேயே அந்த விட்டமின் டி சத்து வந்து சேகரிக்கப்பட்டு எலும்புகளுக்கு அது ஊட்டச்சத்துக்களை வந்து உறிஞ்சி பலப்படுத்துறதுக்கு உதவிகரமாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து வாக்கிங் போய் அந்த சூரிய ஒளியின் மூலமாக கூட விட்டமின் டி சத்தை பெற்றுக்கொள்ளலாம். விதைகள் மற்றும் நட்ஸ் தினமும் ஒரு கைப்பிடி அளவு நம்ம எடுத்துக்கொண்டோம்னா நம்மளுடைய உடல் எலும்புகள் பலமாக இருக்குங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கால்சியம் தவிர புரோட்டீன் அப்படின்ற புரதம் மற்றும் வேறு சில மினரல்ஸ்களுமே எலும்புகளுடைய ஆரோக்கியத்திற்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். மெக்னீசியம், ஜிங்கு, விட்டமின் இ, ஃபோலேட் இந்த மாதிரி அனைத்து சத்துக்களுமே இப்போ பார்த்தீங்கன்னா பாதாம் பருப்பு, முந்திரி பருப்பு, பிஸ்தா பருப்பு, வால்நட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அக்ரூட் பருப்பு இந்த மாதிரி பருப்பு வகைகள் இருக்குது. இப்போ குறிப்பாக பார்த்தீங்கன்னா விதைகளில் முந்திரி, இன்னும் சூரியகாந்தி விதைகள், ஆளி விதைகள் இந்த மாதிரிலாம் நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது இந்த மாதிரி விதைகள் எல்லாமே உங்களுடைய உடலுக்கு வந்து எலும்புகளை பலப்படுத்தக்கூடிய ஊட்டச்சத்துக்களை கொடுக்கக்கூடியது தான். இப்போ தினமும் ஒரு கைப்பிடி அளவு விதைகள் மற்றும் நட்ஸ்லாம் நீங்கள் எடுத்துக்கொண்டீங்கன்னா உங்களுடைய உடல் எலும்புகள் வந்து பலமாக இருக்கும். ஆரஞ்சு பழம் எடுத்துக்கொள்ளும் போது எலும்புகளை நம்ம பலப்படுத்திக்
எடுத்துக்கொள்ளலாங்க. உடலுக்கு தேவையான கோலோஜன் உற்பத்திக்கு விட்டமின் சி சத்து அவசியம். அந்த விட்டமின் சி சத்து உடலினுடைய இணைக்கக்கூடிய திசுக்கள் மற்றும் எலும்பு மஜ்ஜைகள் அனைத்தையுமே உருவாக்குறதுக்கு கோலோஜனை உருவாக்குறதுக்கு அவசியமாக இருக்குங்க இல்லையா. அதனால் நீங்கள் ஆரஞ்சு பழம் எடுத்துக்கொள்ளும் போது விட்டமின் சி கிடைக்கும். ஸோ அது வந்து கோலோஜன் உற்பத்தியை மேம்படுத்தி எலும்பு மஜ்ஜையெல்லாம் உங்களுக்கு ஆரோக்கியமாக வைக்கிறதால எலும்பு ஆரோக்கியம் வந்து உங்களுக்கு மேம்படும். ஸோ அப்போ நீங்கள் உணவுகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஆரஞ்சு பழங்கள் எடுத்துக்கொள்வது, ஆரஞ்சு ஜூஸ் மாதிரி நீங்கள் எடுத்துக்கிறது, இது எல்லாமே ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி, எலும்புருக்கி, முடக்குவாதம், எலும்பு மஜ்ஜைகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனை, மூட்டு அலர்ச்சி போன்ற எந்த விதமான எலும்பு தொடர்பான பிரச்சனையுமே உங்களுக்கு வரவிடாது. ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் எலும்புகளை வந்து பலமாக வைத்துக் கொள்ளலாம். இந்த உணவுகளை தொடர்ந்து எடுத்துக்கொள்ளும்போது எலும்புகள் பலவீனமாக இருக்கும். அதே போல் ஒரு சில உணவுகள் எல்லாம் நம்முடைய எலும்பை வந்து ரொம்ப ரொம்ப வீக் ஆக்கக்கூடிய உணவுகள். அந்த உணவுகளெல்லாம் நம்ம தள்ளி இருக்க வேண்டியது அல்லது குறைவாக எடுத்துக்கொள்ள வேண்டியது. ஒரு சில உணவுகளை எடுத்துக்கொள்ளாமல் இருக்கிறதா நல்லது. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா காஃபி வந்து நீங்கள் அளவாக எடுத்துக்கொள்ளணுங்க. உங்களுடைய உடலுக்கு வந்து புத்துணர்ச்சி தரக்கூடிய காஃபி இல்லாமல் பொழுது விடியாது அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். இப்போ காஃபி கொட்டையில் 20% அளவுக்கு சிக்கரி வந்து நம்ம ஆட் பண்ணுறோம். இப்போ தினமும் 2 கப் காஃபி நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னாலே போதுமானது தான். அந்த அளவு அதிகமாகும் போது காஃபியில் இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே கால்சியம், இரும்புச்சத்து, துத்தநாகம் போன்ற எலும்புகளை பலப்படுத்தக்கூடிய ஊட்டச்சத்துக்களை உடலில் சேர விடாமல் தடுத்துரும். இதனால் எலும்புகள் வந்து வீக் ஆகுதுன்னா காஃபி வந்து ஒரு முக்கிய பானமாக கருதப்படுதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அதனால் காஃபி நீங்கள் அளவாக தான் எடுத்துக்கணும். உப்பும் நீங்கள் அளவாக தான் எடுத்துக்கணும். இப்போ நாள் ஒன்றுக்கு ஒவ்வொரு மனிதருக்குமே தேவை 2.3 மில்லிகிராம் அளவுக்கு தான் உப்பு. ஸோ அதுதான் உங்களுக்கு தேவையான அளவு. ஸோ அந்த அளவு அதிகரிக்கும் போது அதையெல்லாம் என்ன பண்ணணும்னா சிறுநீரகத்தை பாதிக்கும். அன்றாட பயன்பாட்டில் உப்பினுடைய அளவு அதிகரிச்சதுன்னா நீங்கள் உங்களுடைய உடலில் கால்சியத்தை வந்து இழந்துக்கிட்டே இருக்கீங்க அப்படின்றது அர்த்தம். ஏன்னா உப்பு வந்து சிறுநீரகங்கள் வழியாக உடலில் இருக்கக்கூடிய கால்சியத்தை அதிக அளவு வெளியேற்றிவிடும். அதனால் அளவுக்கு அதிகமாக உப்பு பயன்படுத்துபவர்கள் யாராக இருந்தாலும் ஆஸ்டியோபோரோசிஸ் அப்படின்ற ஒரு நோய் தாக்கம் வந்து உங்களுக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் தினமும் 2.3 மில்லிகிராம் உப்பு அப்படின்றது உடலில் ஆரோக்கிய குறைபாடு எதுவும் இல்லாதவர்களுக்கு மட்டும்தான் பொருந்தும். ஒருவேளை உங்களுக்கு இதய நோய், சிறுநீரக நோய், உயர் ரத்த அழுத்தமெல்லாம் இருக்குன்னா உங்களுக்கு பரிந்துரைக்கப்பட்டிருக்கூடிய இந்த அளவை விட மேலும் குறைத்து தான் நீங்கள் உப்பு சாப்பிடணும் அப்படின்றத சுகாதாரத்துறை ஆய்வாளர்கள் அறிவுறுத்துறாங்க அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஒயிட் சுகர் இருக்கு இல்லையா, வெள்ளை சர்க்கரை, அதையுமே நம்ம அளவாக தான் எடுத்துக்கொள்ளணும். இப்போ நம்ம தினமும் பார்த்தீங்கன்னா சராசரியாக ஒரு 30 கிராமில் ஆரம்பித்து 40 கிராம் வரைக்குமாவது வெள்ளை சர்க்கரையை எடுத்துக்கொண்டு தான் இருக்கும். பெரும்பாலானவர்கள் ஆஸ்டியோபோரோசிஸ் அப்படின்ற எலும்பு தொடர்பான நோய் தாக்குதலுக்கு உள்ளாவதில் இந்த வெள்ளை சர்க்கரைக்கு அதிக பங்கு இருக்குங்க. எலும்புகளை உருக்குலைக்க வைக்கிறதுல வெள்ளை சர்க்கரைக்கு தான் முதலிடம் அப்படின்னு சொல்லலாம். அன்றாடம் நம்ம இனிப்பு உணவுகளை எடுத்துக்கொள்கிறோம் அப்படின்னா அதனுடன் ஊட்டச்சத்து நிறைந்திருக்கக்கூடிய மற்ற உணவுகளையும் தவிர்க்காமல் எடுக்க வேண்டும். இல்லை அப்படின்னா இந்த சர்க்கரை வந்து எலும்புகளுக்கு தான் முதல்ல தீமை செய்யுன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இது குறிப்பாக நீரிழிவு, புற்றுநோய் போன்ற நோய்களையுமே நமக்கு இன்னும் கூடுதலாக வரவழைத்திரும் அப்படின்றதையும் நீங்கள் வந்து மறந்துடாதீங்க. ஸோ வெள்ளை சர்க்கரையை அளவாக தான் பயன்படுத்தணும். அது இல்லை அப்படின்னா கூட நீங்கள் வந்து வெல்லம் போன்ற இது மாதிரி இனிப்பு பானங்கள் அந்த மாதிரி நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம். செயற்கை குளிர் பானங்கள், ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாத ஒன்று அப்படின்னு தான் நாங்கள் உங்களுக்கு குறிப்பிடுவோம். இப்போது 200 மில்லி அளவு சோடாவில் 10 டீஸ்பூன் சர்க்கரை வந்து சேர்க்கப்படக்கூடிய செயற்கை பானங்கள் உங்களுடைய உடலுக்கு என்ன நன்மைகளை தரும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? 1% கூட உடலுக்கு நன்மை தராத பானங்கள் தான் இந்த குளிர்பானங்கள். இப்போ குளிர்பானங்கள் இருக்கக்கூடிய பாஸ்பாரிக் அமிலம் உடலில் கால்சியம் உறிஞ்சப்படுவதை தடுத்துரும், எலும்பு அடர்த்தியை குறைச்சிரும், எலும்புகளை வந்து மென்மையாக்கி எலும்பு முறிவுக்கு வழிவகை செய்யும். இப்போ எலும்பினுடைய ஆரோக்கியத்திற்கு இது எல்லாமே எதிர்மறையாக செயல்படுது அப்படின்றத ஆய்வுகளில் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் செயற்கை குளிர்பானங்கள்லாம் எடுத்துக்கொள்ளாமல் இருக்கிறதா நல்லது. ஆல்கஹால் நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாத ஒன்றுன்றதை தெரிஞ்சுக்கோங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஆல்கஹால் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கொள்ளும் போது நல்லதுன்னு நினச்சிக்குவாங்க. நீங்கள் குறைவாக எடுத்துக்கொண்டாலும் அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கொண்டாலும் அது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உடலில் வந்து உங்களுக்கு யூரிக் அமிலத்தை வந்து அதிகரிச்சிடும். ஸோ அது வந்து மூட்டுகளில் தங்கி உங்களுக்கு வலியை உண்டாக்கும். ஆல்கஹால் அருந்துபவர்கள் எலும்பு அடர்த்தி வந்து குறைந்து விடுவதும் வலுவான எலும்பை வந்து மென்மையாக்கி செஞ்சு எலும்பு முறிவுக்கு சீக்கிரமாக வந்து வழிவகுக்குவதும் ஆல்கஹால் தான் காரணம். குறிப்பாக ஆல்கஹால் வந்து ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அனைவருமே எடுத்துக்கொள்ளக்கூடாத ஒன்று தான். ஸோ அறிவியல் ரீதியான முறைப்படி பார்த்தோம்னா ஆல்கஹால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாத ஒன்று அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. பலவீனமாக தான் நீங்கள் இருப்பீங்க ஆல்கஹால் எடுத்துக்கிட்டீங்கன்னா. எலும்பெல்லாம் உங்களுக்கு ரொம்ப வீக் ஆகிடும். அதனால் ஆல்கஹாலை எடுத்துக்கொள்ளாதீங்க. ஸோ முன்னாடி சொல்லியிருக்கக்கூடிய எலும்புகளை பலப்படுத்தக்கூடிய உணவுகளை மட்டும் எடுத்துக்கொண்டு எலும்புகளை பலவீனமாக்கக்கூடிய உணவுகள் வந்து கொஞ்சம் தள்ளி இருங்க. ஆரோக்கியமாக இருங்க. உடல்நலத்தை பராமரித்துக் கொள்ளுங்கள். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.